மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 46, புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 46வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லோரும் எடுத்து நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா. என்ன மனப்பாட வசனம்? 28:5-6 சொல்லுங்க. தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். உயிர்த்தெழுதலின் பண்டிகை நாளில் நல்ல க்ளீனாக மனப்பாடம் வசனம் சொல்லிட்டு உட்கார். Praise the Lord. Glory to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை தான் எப்போதும் வரும் இல்லையா? ஆகையால் நமக்கு அநேக காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது, செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகையால் சற்று கால தாமதமானாலும் நீங்கள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்படி யாரும் நம்ம சபையார் அப்படி எழுந்தெல்லாம் போக மாட்டீங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுந்து போகிற ஆட்கள் அநேக இடங்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நம்முடைய நேரத்தை நாம் தெய்வ சமூகத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதற்குரிய பலனை உங்களுக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளில் ஈரான் இஸ்ரேல் சீக்கிரத்தில் ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். கர்த்தர் இந்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள. அமர்ந்திருந்தேன்னா சும்மா உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அப்போது ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் வாசல்களை திறப்பார். வேதம் சொல்கிறது, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6வது வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? என்னை கேட்டிங்கன்னா எப்படிங்க? முடிந்தது என்று சொன்னார். அப்போது போர் முடிய ஆண்டவர் கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமா? நம்முடைய எத்தனாவது எலெக்ஷன் சொன்னேன்? 17வது சட்டமன்ற தேர்தல். எத்தனை தொகுதி, எத்தனை மாவட்டம் இருக்குது?
38 மாவட்டங்கள், 38 மாவட்டங்கள், 234 தொகுதிகள். ஸோ அதை ஞாபகம் வச்சு ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் நாட்களில் உம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்து குடும்பமாக உம்மை ஆராதிக்க கிருபை செய்த தேவன், இப்பொழுதும் ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற 17வது சட்டமன்ற பொது தேர்தலுக்காக அதிகமாக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் தேர்தல் ஆணையத்தோடு பேசுவீராக. தேர்தலில் ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாக்களிக்க போகிற ஒவ்வொரு வாக்காளர் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் நிதானித்து பார்த்து நன்மையான காரியங்களை அவர்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த எலக்ட்ரல் மிஷனில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகிமையான காரியத்தை செய்து ஆண்டவரே மே மாதம் 4ஆம் தேதி கர்த்தர் நல்ல ரிசல்ட் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த ஈரான் இஸ்ரேல் வார் சீக்கிரமாய் நிறுத்தப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவர் தான். ஆண்டவரே கர்த்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர் ஒருவரே. உடைய கரத்திலே கொடுத்து அனுதினமும் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில், குழுவாக ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறார்களப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொன்னீரே. நான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சேன் என்று சொன்னீரப்பா. அவ்விதமாக நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. சீக்கிரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேட்டு அதில் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 9ஆம் தேதி வியாழக்கிழமை பெண்கள் ஐக்கிய ஜெபம் நடைபெறும். கடந்த வாரத்திலே அவர்கள் நடத்தவில்லை. இந்த 2வது வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்குமாக இந்த ஜெபம் நடைபெறும். பெண்கள் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரைக்குமாக உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை, போன வாரமே சொன்னேன், வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை நம்முடைய மத்தியிலே கிடியன்ஸ் அவர்கள் நம் மத்தியிலே ஊழியம் செய்ய வருகிறார்கள். அவர்களுக்காக ஒரு விசேஷத்தை காணிக்கையை அந்த செய்தியின் முடிவிலே நாம் எடுப்போம். அது எதற்காகன்னு சொன்னேன், இந்த பைபிளை அவர்கள் பிரிண்ட் செய்து அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா? பள்ளியில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கிடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். தங்களை மாய்த்து கொள்ள போன அநேக புற மதஸ்தாரை ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமாக கிடியன் அவர்கள் கொடுத்த இந்த வேத நியூ டெஸ்டமெண்ட் தான் கொடுப்பாங்க. அவங்க அதை வாசித்து அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த ஊழியத்தை நாம் தாங்குவோம். கடந்த ஆண்டு அவர்களுக்காக உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிற்று. இந்த நாட்களில் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்வதாக. கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு எலெக்ஷன் வருவதனாலே நம்முடைய உபவாச நாட்களை 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்குமாக அந்த உபவாச நாட்கள் இருக்கும். ஆகையால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அதிகமான வெயிலின் உஷ்ணங்கள் அதிகமாக தாக்கும் என்று பல காரியங்கள் செய்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் மே மாதத்திலே அல்ல, நம்ம 27ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலே நம்முடைய சபையின் விடுமுறை வேதாகம விழாவை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் அடுத்த வாரத்திலே உங்கள் பெயர்களை கொடுங்கள். இதற்காக ஊக்கமாய் ஜெபியுங்கள். நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன், நம்ம 2 வருஷம் என்ன கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, கேஸ் தட்டுப்பாடுன்னு. ஆனால் கர்த்தர் வழிவாசலை உருவாக்கி கொடுப்பார். எப்படியாவது இது ஆண்டவருடைய ஊழியம் அல்லவா, கர்த்தருடைய ஊழியத்துக்காக யாராவது நமக்கு உதவி செய்வார்கள். ஆகையால் அதற்காக இப்போ எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மாரியப்பன் இன்க்ரீஸ் பண்ணாரான்னு தெரில. பாருங்கள், 12 ரூபா வச்சிருந்த டீ
நேற்று ஆர்டர் பண்ணாக்கா எவ்வளோ கேட்குறான்? 15 ரூபா கேட்குறான். ஸோ இப்படி எல்லாமே எல்லாம் கேஸ் 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 அந்த தட்டுப்பாடெல்லாம் நீங்கினோம். அதற்காக தான் நாம் ஜெபித்து வருகிறோம். உங்கள் வீடுகளிலும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த கூடுகைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே செய்யும்படியாக கர்த்தர் சித்தமானால் 27ஆம் தேதி ஏப்ரல் முதல் மே மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி என்ன? மே 4ஆம் தேதி என்னங்க? கவுண்டிங்க. ஆமாம், அன்னைக்கு நல்ல வீட்டில் இருந்து நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா? ஆகையால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சுமூகமான முறையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வாரம் மெமரி வேர்ஸ். அடுத்த வாரம் நமக்கு 12ஆம் தேதி மனப்பாட வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். ஒரு 3 வசனங்கள் இருக்கிறது, ரொம்ப எளிதுதான். 19ஆம் சங்கீதம் 19 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். ஆகையால் இந்த வசனங்களை நீங்கள் மிக எளிதில் மனப்பாடம் செய்து விடலாம். நீங்கள் வந்து அதை சொல்லும்படியும் அன்பாய் கேட்கிறேன். பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபித்து விட்டு நம்முடைய சபையின் வாலிப பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடலை நமக்காய் பாடுவார்கள். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 8ஆம் தேதி அன்பு சகோதரி செல்வி தன்னுடைய பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். ஏப்ரல் 10 ரமேஷ் தன்னுடைய பிறந்த நாளை காண இருக்கிறார். ஸ்ரீகாந்த் எங்கே இருக்கிறாரு? உள்ளே இருக்கிறார். ஸ்ரீகாந்த், பிரைஸ் காட். அவருடைய தகப்பனாருக்கும் அதே நாளிலே பிரைஸ் காட். ஆமாம், க்ளோரி டு காட். 2 பேரும் ஒரே சட்டை போட்டுன்னு வரீங்கன்னு பார்த்தா கலராக மாறிட்டீங்க. பிரைஸ் காட். ஏசு மாரியப்பன். க்ளோரி டு காட். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்பு சகோதரர் பிரபாகரன் வெளியில் இருக்கிறாரு. தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் உண்மையோடு உத்தமத்தோடு செய்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பாராக. ஏப்ரல் 11 அவர் எந்த வருஷமா என்ன சொல்கிறார்? அவர் எந்த வருஷம்னு சொல்கிறாரு? அந்த வருஷத்தை மறக்கவே முடியாது. ஏன்னா கல்யாணத்தில் என்ன ஆச்சு? பூமி அதிர்ச்சி ஆச்சு. எல்லாம் நடுங்குது. அவங்க மேடையே நடுங்கி ஆரம்பிச்சிச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகிப்போச்சு அவங்க கல்யாணத்தில். ஆனால் தேவனாய் கர்த்தர் கிருபையாக நடத்தி கொடுத்தார், அருமையாக நடத்தினார். அன்பு மகள் அமிதா அவர்களை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். அவருடைய அருமையான 2 பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த நாளிலே மகிமையான காரியங்களை செய்வார். வேறு பெயர் நான் வாசிக்க தவறி இருந்தால் தயவாக நீங்கள் எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும்
ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற 8ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காணப்போகிற அன்பு சகோதரி செல்வி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மட்டுமான் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் செய்துக்கு வருகிற உன்னதமான ஆண்டவரை பணிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவளுக்கு நல்ல சரீர சுகம், பலன், ஜீவன், ஆயுசை கூட்டி கொடுத்து வருகிறீர். அவருடைய கணவர் கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். அவனே குடும்பமாக நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாக நம்முடைய பிள்ளைகளை தெய்வ சமூகத்துக்கு அழைத்து வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அன்பு சகோதரர் ஆண்டவரே இயேசு மாரியப்பன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய கரமகனோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்த நீர் போதுமானவரப்பா. மகனை கரத்தை பிடித்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்த தேவன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீக்கிரமாக ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அன்பு மகன் ஸ்ரீகாந்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தெய்வ கிருபை மகனோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய அன்பிலே வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உலக ஞானத்திலும் வேத அறிவிலும் சிறந்து விளங்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரத்தை நீட்டுங்க, ஆசீர்வதி. என் அன்பு சகோதரன் பிரபாகரனுக்காக அமிதாக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ நீவாய் கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் முழு குடும்பத்தை வேலெடுத்து காத்துக்கொள்ளும். அவருடைய கால்களிலே ஏற்பட்ட அந்த பலவீனம் ஆண்டவரே கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே தன்னுடைய இயலாமையின் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் பணிக்கு கடந்து செல்வதை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே பணிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள், நிர்பந்தமான காரியங்கள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா. ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை மகனுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்து வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், முழு குடும்பத்தையும் வேலெடுத்து காத்துக்கொள்ளும். இதை போல பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் உடைய பிள்ளைகள் கண்டு உமக்கு நன்றி சொல்ல கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அவ்விதமாக நம்முடைய அன்பு சகோதரர் குணசேகர் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ச்சியாக அவருடைய சரீரத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் அவரை மாற்றிட்டாங்களா, என்னைக்கு மாற்றுறாங்களா? அவரை கிண்டியிலே கலைஞர் மருத்துவமனைக்கு அவர்கள் மாற்றணும்னு சொல்லிட்டுருக்குறாங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். தொடர்ந்து ஜெபியுங்கள். அவருடைய மனைவி, தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த கட்டியை மறைந்து போக செய்ய தேவனால் கூடும். மருத்துவர்கள் பல காரியங்களை சொல்லி கை கழுவுறாங்க. ஆனால் கர்த்தர் கை கழுவ மாட்டார், கை கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகையால் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் அன்பு சகோதரர் குணசேகரை மகளுடைய படுக்கையை மாற்றி போடுங்கப்பா. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் மருத்துவமனையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கும் அங்கும் மாற்றி 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 ஆண்டவரே மகளுடைய சரீரம் ஆண்டவரே கர்த்தர் ஒன்றுமில்லை. ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தகப்பன் ஐயா. ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்குங்க, உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மகனை வேறு மருத்துவமனைக்கு அவர்கள் ஆண்டவரை கொண்டு செல்ல இருக்கிறார்கள். உடைய கரத்தை நீட்டுங்க. அவருடைய மனைவிக்காய் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே உடைய மகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே பலப்படுத்துங்க. கண்ணீருக்கு பதில் கொடுங்க. ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தன் தகப்பனுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றலாய் விடேன் என்று சொன்னீரப்பா. உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் நாட்களை தருவீராக. இந்த நாட்களிலே அவர்கள் குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, அவருடைய தகப்பனார் அவருடைய தாயார் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக, ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகையை ஆசரிக்க கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார் என்று சொன்னேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், என் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள். இது மற்ற காரியங்களை காட்டிலும் நமக்கு மிக சந்தோஷமான ஒரு நாள். ஆண்டவருடைய பிறந்த நாளை நாம் சந்தோஷமாக ஆசரிக்கிறோம் இல்லையா? டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் வருதுனாக்கா நவம்பர்லேயே போய் என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் எடுத்து வச்சிடறோம். அப்போ போனால், நெருக்கத்தில் போனால் கிடைக்காதுடா, நம்ம செலெக்ஷனு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போய் முன்னாடியே எடுத்துடுறாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை அதிகமாக அவர்கள் சிந்திக்கிறதில்லை. கடந்த நாட்களிலே கருணாமூர்த்தி என்கிற ஒரு படம் அநேக இடங்களிலே போடப்பட்டு அதன் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், கிறிஸ்துவின் அன்புக்குள் வந்தார்கள். அந்த படத்தெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? கருணாமூர்த்தி ஒரு சிலர் தான். இப்போது பாருங்கள், அந்த படங்களிலே அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இங்கிலீஷில் ஒன்று வந்துச்சு. என்ன வந்துச்சு இங்கிலீஷில்? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அது அருமையாக ஆண்டவருடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அதை எடுத்து அநேக இடங்களிலே போட்டார். ஆனால் பாருங்கள், அந்த குரூசிஃபிக்ஷன், ஆண்டவருடைய பாடு மரணங்களை, அவர் சிலுவையில் அறையப்படுகிற காட்சிகளை நன்றாய் காண்பிக்கிறார்கள். ஆனால் கடைசியில் அந்த எண்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடறோம். ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு போய் கல்லறையில் வைப்பதும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதை ஒரு 2 செகண்டில் காமிச்சு முடிச்சிடறோம். ஆனால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாள் தான் நமக்கு மிக முக்கியமான நாள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். வாசிக்கலாமா? க்ளோரி டு காட். சரியான நேரத்திற்கு முடித்து ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாசியுங்கள். நான் வாசிக்கட்டுமா? நீங்கள் வாசிக்கிறீங்களா? சரி, நம்ம வாஸ்தவ வேத பகுதியிலே அது இருக்குது. ஆகையால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 28:6 எடுத்துட்டிங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 28:6. அவர் இங்கே எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. அவர் வச்ச இடம் எங்குங்க? கல்லறை. அப்போ கல்லறையில் அவர் இல்லை. தாம் சொன்னபடியே என்ன ஆயிட்டாராம்? உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். கண்களை மூடி தலை தாத்தி நாம் செபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு
மருளும் என் மீட்பருயிர். பாடுவோமா? என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பருயிரோ நிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பருயிரோ நிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறீர்கள். எனக்கு என்ன குறை? குறைகளை நிறைவாக்குகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம். வார்த்தையை சற்று நேரம் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் அடிமைக்க வேண்டிய கிருபை தாங்க. அடிமைக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் அமைய கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி யார் போகிறா? பிரதான ஆசாரியம். 62ஆம் வசனம் பாருங்களேன். 27ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் யாரிடத்தில் போனாங்க? பிலாத்தினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன், ஆண்டவருக்கு என்ன பேருங்க? எத்தன்னா என்னங்க? எத்தன்னா என்னங்க? ஏமாற்றுக்கார். யாக்கோபுக்கு என்ன பேருங்க? எத்தன். அப்போது ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாங்க, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு எப்படி இருக்குது? ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோலிருந்து எழுந்திருந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள், கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பிலாத்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லுக்கு என்ன வச்சாங்களாம்? அந்த முத்திரை என்ன முத்திரைங்க? அரசாங்க முத்திரை. அந்த முத்திரையை போட்டு காவல் வைத்து கல்லறையை என்ன பண்ணாங்க? பத்திரப்படுத்தினார்கள். அந்த கல்லறை என்ன ஆயிடுச்சுங்க? திறந்தது. அப்போ தான் பார்க்குறோம் இல்லையா? 28:2 அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை என்ன பண்ணானா? புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். எனக்கு அருமையான தெய்வ சொன்னமே, தாம் சொன்னபடியே அப்படின்னு தான் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனம் அப்படி தான் ஆரம்பிக்குது. இயேசு தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். என்ன சொன்னார்? அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார்? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்க கேட்போமா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை துரிதமாய் வாசிங்க. ஆகிலும் வாசிங்க. 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார்
என்றார்கள். யார் துக்கம் அடைஞ்சது? யாருக்கிட்ட சொல்கிறாரு? சீஷர்களிடத்திலே சொல்கிறார். அப்போ பாருங்க, அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கும் பொழுது தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அதுதான் நிறைவேறிற்று இல்லையா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூட வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ம் 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 ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இயேசு தாமே தன்னை குறித்ததான காரியங்களை மற்றவரிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார். தான் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தோட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. ரோமர் 8:34 பாருங்க. இன்னொரு ரோமர் 14:9 கூட பார்க்கலாம். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியாக தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12-14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 14. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, கொரிந்து சபைக்கு அவர் சொல்லும் பொழுது இங்கே சொல்கிறாரு, அவங்க என்ன பண்ணல, கிறிஸ்துவை உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அதான் 12ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திரார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தது இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? யார் சொல்கிறா? கொரிந்து சபையார் சொல்கிறாங்க. அதை அப்போஸ்தலன் பவுல் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். மரித்தோரின் உயிர்த்தல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொன்னார். 15ஆம் வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவராக காணப்படுவோமே என்று அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபையாரை பார்த்து சொல்கிறார். இதெல்லாம் எதற்கு நான் சொல்கிறேன்னாக்கா, என் ஆண்டவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். தான் உயிரோடு கூட இருக்கும் பொழுதே சீஷர்களிடத்தில் அவர்கள் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார். அதே தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். ரோமரில் நாம் வாசித்தோம். ரோமர் 14:9 கூட நீங்கள் வாசித்து முடிச்சிருங்க. ரோமர் 14:9 கூட. ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எப்படிங்க? மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் எப்படிப்பட்டவராய் நம்ம மத்தியில் இருக்கிறாரா? உயிருள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மறுத்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோபு சொல்லும் பொழுது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். யோபு 19:25 அவர் என்ன சொல்கிறாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தன்னை உயிருள்ளவராக தன்னுடைய மக்களுக்கு காண்பிக்கிறதை நம் வேதத்திலே அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. 1-2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். மார்க் 16:9 பாருங்கள்.
ம் ஏ ம் மகதலேனா மரியாளுக்கு முதலே தரிசனமானார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 26 ஆகிய 2 வசனங்களை கூட வாசிக்க கேட்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 26ஆம் வசனம் வாசிங்க. இல்லை தப்பு. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு சமாதானம் என்றார். திரும்பியும் வாசிக்கிறாரு. 26ஆம் வசனத்துக்கு வாங்க. 26க்கு வாங்க. ம் 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிருள்ளவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நம்ம வாஸ்த பகுதியில் முதல்ல ஆண்டவர் தன்னுடைய சமூகத்தில் வந்தவர்களுக்கு என்ன சொல்கிற வாழ்த்தினார்? வாழ்க என்று சொன்னார். வாஸ்தவத்தில் மத்தேயு 28 நம்ம வாஸ்தவம் அங்கே அந்த வார்த்தை வருது. அவர்கள் அவரை பார்த்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை வாழ்த்துகிறார், வாழ்க என்று சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 1:3 பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். முதல் குறிப்பு, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? உயிருள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. என் ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர் நம் மத்தியில் இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ? உயிர் உள்ளவராக இருக்கிறார், ஜீவனுள்ளவராக இருக்கிறார், ஜீவாதிபதி நம் மத்தியில் இருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, மரித்த கிறிஸ்து இனி என்ன ஆகிறதில்லை? மரிப்பதில்லை. மரித்தவர் உயிரோடு எழுந்து விட்டார், இனி அவர் மரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:9. மரித்த கிறிஸ்து இனி
என்ன ஆகிறது இல்லை, மரிப்பதில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறாராம்? அவர் நம்முடைய சரீரங்களை, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கிறீங்களா? ரோமர் 8:11 எடுத்து வாசிப்போம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உங்களில் வாசமாயிருந்தால் ஹல்லேலூயா. திரும்பமாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 8:11 எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல சொன்னேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர் உள்ளவராய் நம்மத்தில் இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எதையும் உயிர்ப்பிப்பாரா? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். 11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி எங்கே, யாருக்கு வாசமாக இருந்தால்? நமக்குள் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலே வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். என் இயேசு உயிருள்ளவர், அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா லூக்கா 7:11 முதல் 15 அங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நாயின் என்கிற ஊருக்கு ஆண்டவர் சமீபித்த பொழுது அங்கு ஒரு விதவையின் மகன் மரித்து போகிறதை நாம் கேள்விப்பட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தாயை சந்தித்து, அந்த பிரேதங்கள் எங்கே கொண்டு போகிறாங்க? கல்லறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இயேசு அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை என்ன பண்ணுறாரு? சுகமாக்குகிறார், ஜீவனை கொடுக்கிறார். செத்துப்போன அந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, மார்க் 5:38-42 வரைக்கும், யவீரு என்கிற ஜப ஆலய தலைவன், அவருடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் வந்து அவன் முறையிடுகிறான். இயேசு போவதற்குள்ளாக அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு? மரித்து போயிற்று. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யவீரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லிவிட்டு அவருடைய வீட்டிற்கு சென்று, என் தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர் உள்ளவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர், அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் உண்மை உள்ள தேவன், ஆகையால் அவர் போய் பிள்ளையின் கரத்தை பிடித்து, தலித்தா குமி, எழுந்திரு, சிறு பிள்ளையை எழுந்திரு என்று அர்த்தமாம் என்று வேதம் சொல். மரித்த பிள்ளையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவது ஒரு உதாரணம் இருக்கிறது. யோவான் 11:43-44 அங்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. யோவான் 11 சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும். யார்? லாசரு. லாசருவை வச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சிங்க? என்னங்க? 4 நாள் ஆயிற்று. அவங்க சகோதரி சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல்லை என்ன பண்ணுங்க? புரட்டி போடுங்க. பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை அதிகமாக நேசித்தபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டோடைய உயிர்த்ததில், ஆண்டோடைய சமூகத்தில் அவனை உயிரோடு எழுப்பும்படியாக அந்த இடத்துல சென்று என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா. ரொம்ப பெரிய ஜெபம் பண்ணாரா? இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஒரே ஒரு நிமிஷம் தான். சகல அதிகாரமும் யாரிடத்தை கரத்தில் இருக்குது? ஜீவனுள்ள தெய்வனாய் கர்த்தர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் உண்மை உள்ள தெய்வன். ஆகையால் தான் அவருடைய வார்த்தையின்படி நடந்து, தான் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்ன காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றினதை ஜனங்களுக்கு முன்பாக செய்து காண்பித்தார்.
எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, முதல் காரியம், இயேசு உயிர் தெழுந்த ஆண்டவர், உயிருள்ளவர், ஜீவிக்கிறவர், ஜீவாதிபதி நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போச்சோ, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா செத்து போயிருக்கோம் இல்லையா? அநேக சமயத்தில் சரீரம் நல்லா இருக்குது, ஆனால் நம்முடைய ஆத்மா என்ன ஆயிருக்கு? செத்து போயிருக்கு. அந்த ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அவர் என் ஆத்மாவை தேற்றி, சொல்லுங்க, நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவர், நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கிறவர். அன்னாளை குறித்து நான் வேதத்தில் சொன்னேன். அவருடைய ஆத்மா மன கிளேசத்தினாலே நிறைந்திருது, துக்கத்தினாலே நிறைந்திருது. தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் அந்த ஆத்மாவை தேற்றுகிறதை பார்க்கிறோம். இப்போ உன் விண்ணப்பத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவச்சனமே, உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 25:8 பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னேன். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் Praise the Lord. திரும்பமாக வாசிக்க கேட்போம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரணத்துக்கு அதிகாரி யாருங்க? பிசாசானவனை, எதிரியை. இப்போ பாடணும்ல நம்ம, எதிரியை என்ன பண்ணார்? ஆண்டவர் தோற்கடித்தார், முறியடித்தார் சிலுவையில். வாசிங்க. கர்த்தராகிய தேவன் ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் பாருங்க. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஆமென். 57ஆம் வசனம் கூட பாருங்க. 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவர் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 16:33 என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? 16:33, இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டுங்க? உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிருள்ளவராய் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நமக்கு சமாதானத்தை அவர் வைத்து போகிறேன் என்று சொன்னார். சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை என் ஆண்டவருடைய வல்லமை உயிர்ப்பிக்கும் பிரியமானவர். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயித்தார். ஜெய கிறிஸ்துவாக நம்மத்தில் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் என்ன பண்ணுவாராம்? துடைப்பார். கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும். மனுஷரால் முடியாது, ஊழியக்காரனால் முடியாது. என் தேவனாய் கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும். 2 வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய 2 வசனங்களை வாசிங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய 2 வசனங்களை பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ ஜெயாதிபதி ஜெய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். வெளிப்படத்தில் 1:18 நாம் வாசித்தோம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். 3 காரியங்களை நான் சொன்னேன். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிருள்ளவராய், ஜீவனுள்ள தேவனாய், உண்மையுள்ளவராய். அவர் உண்மையுள்ளவர் தானே? பொய் சொல்லுவார் அவர்? ஆமாம். அவர் சொன்னபடியேனாக்கா அந்த வார்த்தை நிறைவேறிற்று. தான் வாய்மொழியால் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அடிக்கடி சொல்லுவார், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஏன்? அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நம்முடைய வார்த்தையில் கலங்கம் இல்லை, அவருடைய வார்த்தையில் அசுத்தங்கள் இல்லை, பரிசுத்த வார்த்தைகள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். 2வது, அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். 3வது, ஜெய கிறிஸ்துவாய் நம் மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வைத்து ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற நேரம். நம்முடைய பிள்ளைகள், யூத் பாய்ஸ் ஒரு சிறப்பு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. நடந்தார் அவர், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார் அவர், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. தெரிந்த பாடலாம், சந்தோஷமா பாடுங்க. நமக்காக உயிர் தெழுந்த தேவன் அவர். நமக்காக மரித்தார் அவர், நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை
தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்று நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்று நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவார் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவார் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே. நல்லா 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 தட்டுங்க. Glory to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உயிர்த்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை திரும்பமாக உங்களை வாழ்த்துகிறேன். எங்கள் கடந்து செல்லும்போது உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கேக் டீ ஒழுங்கு செய்திருக்கிறோம். எங்களை அருந்தி செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர் சங்கர் அவர்களும் அன்பு சகோதரர் ஜேக்கப் அவர்களும் உதவி செய்யுங்கள். அவர்களோடு கூட வேறு யாரும் உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் உதவி செய்யலாம். கர்த்தங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் யாவரும் மேலும் நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட் ஜீசஸ். பிரபாகரன் டீ வந்துச்சா பாருங்க, போயிருக்காரா? சரி, உட்காரங்கள், ஒரு 5 நிமிஷம் உட்காரங்க. போயிருக்கிறாரு, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். Glory to God. நாம் யாவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். உயிரோடு இருந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காக. அந்த பாட்டு போடுங்க. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே எதிரியை ஜெயித்தீரே. சொல்வோமா? உயிரோடு எழுந்தீரே எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை எங்கிருந்து தூக்குனாரு? குப்பையிலிருந்து. வந்துச்சா? Glory to God. குப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். நாற்றம் எடுத்த வாழ்க்கை. நம்மளை எல்லோரும் ஒதுக்கி தண்ணின போது ஆண்டவர் நம்மை நேசித்தார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடி முடிப்போம். ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுக்கு டீ ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் அருந்தி சொல்லும்படி நான் கேட்கிறேன். ஜெபியுங்கள். தொடர்ந்து ஊழியங்களுக்காக சபையின் ஊழியங்கள் சிறப்பாக அந்த மாதத்தில் நிறைவேற்றப்பட, சபையின் தேவைகள் சந்திக்கப்பட, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. Praise the Lord. உயிர் தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். என்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றும் நடத்துவார். உயிர் எழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். என்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துவார். கரம் உயர்த்தி அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிர் தெழுந்த நம் இயேசு
மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து கூற்றுவோம், உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். சொல்வோம், உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். ஒரே ஒரு பாடலை நாம் கேட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான ஒரு பாடல், அநேக முறை நீங்கள் பார்த்திருக்கலாம். நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடப்போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போடுங்க. மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே, இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கரம் உயர்த்தி, உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் பெருயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. பாடுவோமா? சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே, வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. கரம் உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு
மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் உள்ளவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஜெய கிறிஸ்துவாக நம் மத்தியில் இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளை அழைத்து வந்தீர் ஆண்டவரே. இந்த பிறப்பின் பண்டிகை முதல் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்ததில் வரைக்குமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர். அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய ஊழிய பாதையில் நீர் செய்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீர் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். இப்பொழுதும் உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கொண்டு செல்வீராக. இந்த நாளில் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் அருளி செய்வீராகப்பா. நீர் வாழ்க என்று சொன்னீர், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீர். ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்கள் இல்லங்களில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் வேலை ஸ்தலத்தில், எங்களுடைய ஊழியத்தில் நீர் வைத்து ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்க வரவில்லை என்று சொன்னீரப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, சமாதானத்தோடு கொண்டு செல்வீராக. மக்கள் சித்தம் இருக்குமானால் கர்த்தர் எங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பீரானால் வருகிற பரிசுத்த ஓய்வு நாளில் வந்து உமக்கு நன்றி சொல்ல கிருபைத்தார். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாவலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் என்று வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. உயிர்த்ததில் பண்டிகையின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் காட். கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும்